அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி சென்று திரும்பியிருக்கிறது தான் ஒரு பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அவர் டெல்லி சென்றார், ஏன் அவருக்கு தற்பொழுது இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்கி, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த நபர் இத்தனை நாளும் அதிமுகவாலையும் பிஜேபியாலையும் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது தற்பொழுது அவருக்கு ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கிடைக்கி அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசியலில் அதிமுக கட்சி சார்பில் 3 முறை முதலமைச்சராக இருந்த நபர். தொடர்ச்சியாக ஒரு 25 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர். அதிமுகவில் முதலமைச்சர், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் போன்ற பல்வேறு உயர் பதவிகளில் இருந்த நபர் தற்பொழுது பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருந்தார். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக ஆயிட்டு அவர் நீக்கப்பட்டு. இந்த 3 ஆண்டுகளில் அவர் பல்வேறான சோதனைகளை சந்தித்து வராரு. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதுக்கு அடுத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் வாங்குறாரு. ஒரு கணிசமான வாக்களை வாங்குறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் இருந்தாங்க. இந்த 2 பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்ததால் அதிமுக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 இடங்களில் டெபாசிட்டே இழந்தது. திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை போன்ற தென் மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா 2வது இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துச்சு. அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் மாதம் அந்த மாதிரி தேர்தல் தேதியானது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் என்டிஏ பார்த்திங்கன்னா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்த்திங்கன்னா உருப்படியாக இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக மட்டும்தான் இருக்குது. அந்த அதிமுகவிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளவுகள் இருக்குது. அதிமுகவில் இருந்து கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு தவேகா கட்சிக்கு என்ன செஞ்சிட்டார், விஜய் கட்சிக்கு போயிட்டார். தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. தினகரன் நீக்கப்பட்டிருக்காங்க, சசிகலா அவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது ஓ பன்னீர்செல்வமும் தென் மாவட்டங்களில் என்ன இல்லை, அவரும் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது கொங்கு மண்டலமும் வீக்காக இருக்குது, தென் மண்டலமும் வீக்காக இருக்குது, டெல்டா வீக்காக இருக்குது. அப்படிங்கும்போது அதிமுக எப்படி இதை 2024 ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தேசிய அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி கட்சிக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பாக அதிமுக மட்டும் நம்பி போனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. அதை உணர்ந்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிடிவியை கொண்டு வர முடியலை அப்படின்னாலும் ஓபிஎஸ்ஸாவது என்ன செஞ்சிடணும், எப்படியாவது கட்சிகளை கொண்டுக்கிட்டு வர முயற்சி பண்ணணும். இல்லை கட்சியில் கொண்டு வர முடியாட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயாவது என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுதாங்க. அதாவது டிசம்பர் 15 பார்த்திங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கட்சியாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அடுத்து அவர் 2 சாய்ஸ், அவர்கிட்ட ஒரு மெயின் சாய்ஸ் இருக்குது. ஒன்று டிஎம்கே கூட போகவா, இல்லைன்னா விஜய் கட்சியோட டிவிகே கூட போகவா அப்படின்னு 2 சாய்ஸ் தான் வச்சுருந்தார். இதை உணர்ந்து கொண்ட டெல்லி தான் என்ன செஞ்சுருக்குன்னா உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வர சொல்லி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அரசியல் சம்மந்தமாக தமிழக அரசியல் சூழ்நிலைகள் பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வத்திட்ட அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கதா சொல்லி தகவல் வந்திருக்கு. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுது அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறது பார்த்திங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கூட்டணியில் போய் சேருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய
$1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா எடப்பாடி வந்து ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, பன்னீர்செல்வம் அவர்களை வந்து அதிமுக கட்சியில் இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே உள்ளே போகிறார் அப்படின்னா தென் மாவட்டத்தில் கணிசமான ஓட்டுகள் என்ன செய்யும், அதிமுக கட்சிக்கு வந்து கிடைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும். அதன் மூலம் என்ன செய்யலாம், முதலமைச்சராக திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து அவர் பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி எடுத்துக்கிடுவார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் பின்னடைவாக பார்க்கப்படும். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேக்கு அவருக்கு போகிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டார். அதுவும் அதிமுக கட்சி சார்பில் முதலமைச்சராக இருந்த நபர். அதிமுக அப்படிங்கிறதே அது டிஎம்கேவோட எதிர்ப்பில் வளர்ந்த கட்சி தான். அப்படிங்கும்போது அந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் வந்து டிஎம்கேக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் பன்னீர்செல்வத்துக்கு அவ்வளோ ஏன்னா கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும். எப்படியே என்ன இருந்தாலும் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும். அதனால் அவர் அங்கே போகிறதுக்கான சாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அவரோட பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து விஜய் கட்சியில் வந்து தாவேக்காவில் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறது தான் அவருடைய பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அது விஜய்க்கும் லாபமாக இருக்கும், பன்னீர்செல்வம் அவருடைய அந்த கட்சிக்கும் லாபமாக இருக்கும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சென்றதுலேருந்து கொங்கு மண்டலம் வந்து ஓரளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு நல்ல வலிமையான தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. திரும்ப இப்போ டெல்டாவிலையும் தென் மாவட்டத்துலேயும் ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வலிமையாக தாவேக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அதிமுக வந்து என்ன செய்யணும்னா 3வது இடத்தை நோக்கி தள்ளப்படும். அதாவது 2026 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பல தொகுதிகளில் கொங்கு மண்டலத்திலையும் தென் மண்டலத்திலையும் டெல்டா பகுதிகளையும் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது இடத்துக்கு தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதனால் பன்னீர்செல்வம் அவர்களை வந்து விஜயோட கட்சியில் கூட்டணி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு காரணம் அப்படின்னா, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 தொகுதிகளுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்குளத்தூர் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக இருக்கிறாங்க. அதாவது திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பித்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே தேனி வரைக்கும், அடுத்து தஞ்சாவூர் காவிரி டெல்டா பகுதிகளிலையும் கணிசமாக என்ன செய்கிறாங்க, முக்குளத்தூர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கணிசமான மக்கள் தொகையோடு இருக்கிறாங்க. அதனால தான் பன்னீர்செல்வம், ஏன்னா டிடிவே விட்டுட்டோம், பன்னீர்செல்வம் அவர்களையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, கட்சியாக வெற்றி பெற முடியாதா அப்படிங்கிறத அறிஞ்சு தான் என்ன செய்கிறாங்க, டெல்லி வந்து இதை மூவ் பண்ணுது. எப்படியாவது பன்னீர்செல்வம் அவர்களை கொண்டு வந்துடலாம்னா. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருமா இல்லை அதிமுக ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவில் சொல்லலாம். இல்லை அவர் வந்து தாவேக்காவுக்கு செல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்கா வந்து பெரிய ஒரு அசுர வளர்ச்சியில் என்ன செய்யும், அசுர வளர்ச்சியில் அசுர பலம் அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் என்ன முடிவுகளை டிசம்பர் 15 எடுக்க போகிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நோக்கி இருக்குது. நன்றி, வணக்கம்.